வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் சில ஆச்சரிய குறிகளை பற்றி பார்க்கலாம். தற்குறி அப்படின்னு சொன்னால் அண்ணனுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் தற்குறி நல்லா வாயில் வந்துடும் அப்படின்லாம் சொல்வார். அண்ணன் கோவப்பட்டால் நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதனால் அண்ணனை கோவப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியக்குறி அப்படின்னு கூப்பிடுவோம். இதில் ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மிட் ஏஜ் அக்கா இந்த பப்ளிக் பைட்லாம் போய் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 19 வருஷம் ஆச்சான். வீட்டுக்கார் வந்து தினம் அடிப்பாராம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அடிக்கிறதே நிப்பாட்டாராம். அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயம்தான், அடிக்கக்கூடாது, அது அக்காவுக்கு நல்ல விஷயம். அவரும் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறத விட்டார் அப்படின்றாங்க. அது அவருக்கு நல்லது, அதுவும் நல்லது தான். அப்புறம் அப்படின்னு கேட்டால், இப்போ அவர் அடிக்கிறத விட்டாலும் அக்கா வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இவங்களா போயிட்டு எங்க அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டிருக்கிறாங்க. அப்பவும் அவர் பம்புறாராம். அக்காவே வாண்டடா வந்து கேட்டாலும் அவர் பம்புறாராம். ஏன் பம்புறாரு அப்படின்னு பார்த்தா, போமா நீ ஏதாவது மெயில் போட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு? அக்கா வந்து அண்ணனுக்கு மெயில் போட்டுரும். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டில் வந்து இந்த அண்ணனை போட்டு வெளுன்னு வெளுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா நம்புறாங்க. அந்த அண்ணன் நம்புறாரா இல்லை இனிமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாரா தெரில. இதை பெருமையாக சொல்கிறாங்க. அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் இங்கே பப்ளிக்கில் இவ்வளோ வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருந்தா அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்லேயே வயலன்ஸ் இல்லை, அப்புறம் வெளியே எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுடைய கவுண்டர் தான் இது. அப்படிதான் அக்கா சொல்ல வராங்க. இது பப்ளிக் இதில் டொமஸ்டிக் வயலன்ஸ் போயிடுச்சு அப்படின்றாங்க. அக்கா அவங்கள பற்றி சொல்கிறதுனால நம்பணும்ல. ஏன்னா நம்பலைன்னா எப்படி? அண்ணா ஆச்சு நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மூடில் தான் போக வேண்டியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா, அந்த அக்காவுக்கு வரதுக்குள்ளே ஒரு காலேஜ் படித்து முடித்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. இங்கிலீஷ்லலாம் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இதே போல் மைக்கை நீட்டுறாங்க. நல்லா போயிட்டுருக்கு அண்ணா ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அது சொல்லிங்க. அடுத்து ஒரு 2 விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் தலையில் அடிச்சுக்கிறதா இல்லை எங்கேயோ போய் முட்டிக்கிறதா, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன் அவுட் ஆகிறோம் அந்த இடத்துல நிஜமாவே. ஏன்னா அண்ணன் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மியான்னு ஒன்று இல்லை, அந்த அக்கா வந்து இந்த மாதிரி ஏகப்பட்டதை அடிச்சு விட்டுருக்காங்க. வாயில் வரதெல்லாம் கேவலமாக வரும். அதில் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீட்டை ஒடிச்சிட்டார். அவ்வளோதான், போச்சு. இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து விளையாட்டு காட்டினீங்களே, அண்ணன் வந்து ஒயிஸ்டார் போயிஷ் அப்படின்னுச்சு அக்கா ஒரே வாரத்தில். சரி, அந்த அக்கா தான் இன்டர்வியூ அப்படிங்கிற பேரில் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கோம். சரி, அது போட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்க படித்த பெண் மாதிரி இருக்கிறாங்க. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வந்து நீட்டை எடுத்து மாற்றிட்டாரு அப்படின்றாங்க. நீட்டை எடுத்து மாற்றிட்டாரா? நீட் எக்ஸாம் நடந்து பேப்பர் லீக் ஆகி பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் டெலிகிராம் வரையும் பேன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லி மறுபடியும் ரீ எக்ஸாம்லாம் நடக்குது, இதெல்லாம் நியூஸில் வருது. ஆனால் அவங்க பார்க்கல பாருங்களேன். அடுத்து அப்படின்னு கேட்குறாங்க, ஆல்கஹால் பேன் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. பேன் பண்ணிட்டாரா? இந்த 717 கடை அப்படின்னு சொன்னாங்களே, அதோடைய லிஸ்ட்டே வரல, எங்கே என்னன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஏதோ தெரியாமல் சொல்லியிருக்கலாம். அந்த 717 கடைன்னு சொல்கிறதுக்கு மொத்தமாக பேன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டங் ஸ்லிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலான்னு பார்த்தா முடியாது. டங்கெல்லாம் ஸ்லிப் ஆகல. அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீட் எடுத்து மாற்றிட்டாரு அப்படின்றாங்கன்னா இந்த அக்கா நடந்து வர்ற பப்ளிக் பிளேஸில் தான் பைட் எடுக்கிறாங்க. நடந்து வர்ற இல்லை வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு கடை கூடவா வாங்கி சாப்பிடுவா கண்ணில் படல. கண்ணில் பட்டாலும் அதெல்லாம் வாங்கி ஷாப் இல்லைப்பா, அது ஏதோ வந்து மெடிக்கல் ஷாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோ. இல்லை, எங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம்? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவராலே தாங்க முடியல, கேள்வி கேட்குறாரு. சொல்கிறார், இல்லை விமென்ஸ் சேஃப்டி இங்கே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னும் போது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தகவல் எங்கேருந்து கிடைக்குது? இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு முதல் காரிக்கு லைன் இருக்கும் அண்ணன் படத்தில் பாட்டு. அந்த பாடல் வரி மாதிரி அங்கே தான் மொத்தமாகவே இவங்க வாழறாங்களான்னு புரியல. இல்லை வெளியே வந்தால் நியூஸ் தெரிஞ்சிருக்கும்ல. எல்லாத்துக்கும் மேலே மிரட்டலானது பார்த்தீங்கன்னா மிரட்ட அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா இன்னொரு அக்கா, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அவங்களே ரீல் எடுத்து போடுறாங்க. இப்போ குதிரை பேரம் நடக்குது. அந்த அக்காவோட இதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இங்கே குதிரை பேருன்னாங்க, யானை பேருன்னாங்க, ஒட்டக பேருன்னாங்க. இந்த பேரெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்களா இப்போ திமுக தான் பண்ணுறாங்க. அதுவும் செந்தில் பாலாஜி வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு
மோசமான வார்த்தையில் அவரை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் தம்பி தான் பண்ணுறாங்க. 38,000 கோடி, எப்படி 38,000 கோடியா? 38,000 கோடி கொடுத்து ஒரு டிவிக்கு முதலமைச்சரை உங்கள் கட்சியை விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. முதலமைச்சரை கூப்பிட்டாங்களா? முதலமைச்சர் அண்ணன் சிஎம் சார், விஜய் சார், அவரை கூப்பிட்டாங்கன்னா அவர் டிவிக்கேன்ற கட்சி எங்கே இருக்கு? வெளியிலலாம் நியூஸ்லாம் நம்ம பார்த்தது யாரோ ஒரு 3 பேர் தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு கோடியில் பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத. இப்போ அதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹரிசாருடைய படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எக்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முக்கியமான தலையை அரெஸ்ட் பண்ணணுன்றதும் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸே வந்து ஐடியா கொடுப்பார். நம்ம ஆள் ஒருத்தன் இங்கே இருக்கிற பொட்டிக்கரில் போயிட்டு 500 ரூபாய் நோட்டை, அதை கள்ள நோட்டை கொடுத்து மாற்றணும், அவன் மாட்டணும், அவனை நாங்கள் போய் பிடிப்போம். அவனை விசாரிக்கும் போது அவன் இன்னொருத்தனை கை காட்டுவான், வேற ஊரில் இருக்கிற ஒருத்தனை. அவனை போய் பிடிக்கும் போது அவன்கிட்ட ஒரு அமௌண்ட்டு மாட்டோம். அதை மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு வெளுத்தா அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த பெரிய தலையை கை காட்டி இவர் தான் ஹோல்சேல் டீலர் கள்ள நோட்டுக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் போடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேரம் பேச போகிறாங்க அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரஜினி சாரை பிடிச்சி வம்புக்கு எடுத்தாங்கல்ல, அவர் குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு நண்பர், நீண்ட கால நண்பர் அப்படிங்கிறதுனால போறாரு பார்க்குறதுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஜேபி சொல்லி தான் இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னு தான் இவர் பேச போயிருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு சார் வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு. சூப்பர் சார் ஆல்ரெடி அந்த அளவுக்கு தரங்கட்ட வேலையை செய்கிறவன் இல்லை இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு. அவ்வளோ தூரம் சொன்னாலே இவங்க வேற வேற மாதிரி கண்டக்டர் ட்ரெஸ் போட்டு வெறுப்பேற்றுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் லாஸ்ட்டாக அது. ஸோ இப்போ அவரை வந்து சொன்னதுலேயும் ஏதோ ஒரு லாஜிக் இருக்கலாம். ஏன்னா அவர் பிஜேபிக்கும் நெருக்கமாக இருப்பார், இந்த பக்கம் டிஎம்கே கிட்டேயும் நல்ல நட்போட்டத்தில் இருப்பார். ஸோ ஒரு காமனான ஒரு ஆள் ரஜினி சாரே வந்து சொல்கிறாருன்னா அதில் வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய சொல்கிறாருன்னா அதை பற்றி பேசலான்னா ஏதோ ஒரு வகையில் அதை வந்து யோசிக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு கூட. ஆனால் தெருக்கோடையில் யாருன்னே தெரியாது ஒரு பாண்டேவோ தான் பெருசாக இது பண்ணுறது. சரி, பாண்டே அவர் வராரு, இல்லைன்னா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இந்த மாதிரி ஒருத்தங்க போனாங்க, தூது போனாங்க, பேச போனாங்க அப்படின்னா கூட இதெல்லாம் இப்படி ஆள் விட்டு பேசணும். சரி, அப்படி போனால் கூட பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்க்கும்போது வேற மாதிரியான ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதோ ஒரு பக்கம் லாஜிக் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன இருக்குது, ஒரு 3 பேர் யாருன்னே தெரில, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசுறது 35 கோடி அதுலேருந்து 50 கோடி வரை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் காமெடின்னா, இந்த அக்கா வந்து 38,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் போது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு டவுட்டே இருக்காது. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டுங்க. இப்படி பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அதுதான் நமக்கு பயமாக இருக்குது உண்மையாகவே. ஏற்கனவே ஒரு அக்கா கொரோனா டைமில் வந்து 8,000 கோடி மக்களுக்கு மோடிஜி வந்து காசு போட்டிருக்காருன்னு ஏதோ சொன்னாங்கல்ல, அப்போ வச்சு செஞ்சாங்க. அந்த அக்கா வாந்தி எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு செய்யப்பட்டாங்க மொத்தமாக. அந்த நம்பரை சொன்னதுக்காக மொத்தமாக இப்போ 2026 பார்த்தீங்கன்னா 830 கோடி தான். 8,000 கோடின்னு அடிச்சிட்டாங்க அக்கா. இப்போ அதுக்கும் மேலே இருக்குல்ல, இது 35 கோடியிலேருந்து 50 கோடின்னு தான் வெளியே தகவல்கள் பேசப்பட்டது. ஆனால் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா 38,000 கோடியும் அதுலேயும் டிவிக்கே முதலமைச்சரை கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. டிவிக்கே முதலமைச்சரை அவங்க கூடுவாங்க, குதிரை பேரம் பண்ணுறோம், உங்கள் ஆட்சியை கேட்க போகிறோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னா கூடுவாங்க. அக்காவுக்கு முதலமைச்சர் யாருன்னே தெரில போல இருக்கு. அண்ணன் ஆட்சியும் தெரியுது, ஏன்னா துண்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க டிவிக்கே துண்டு போட்டிருக்கிறாங்க. அண்ணன் ஆட்சி தான் தெரியுது, டிவிக்கே பற்றிலாம் தெரியுது. ஆனால் முதலமைச்சர் யாரும் தெரியல, முதலமைச்சரையே கூப்பிட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38,000 கோடி இல்லை, நீங்கள் 1,00,000 கோடி கொடுத்தா கூட யாரும் வரமாட்டாங்க, உறுப்பினர் கூட வரமாட்டாங்க. ஏன்னா இது டிவிக்கே ரத்தம், இது விஜயண்ணா ரத்தம் அப்படின்றாங்க. ஆமாம், விஜயண்ணா ரத்தம்னா நீங்கள் முதலமைச்சர்ன்றது விஜயண்ணா தானம்மா கூப்பிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது, விஜயண்ணாவை கூப்பிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறீங்க. இதில் என்ன எங்கே போய் பார்க்குறது பாருங்க, 38,000 கோடியா? பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கோடின்னு தான் சொல்லுவாங்க. 38,000 கோடி கொடுத்து அது முதலமைச்சரை கூப்பிட்டாங்கன்னு அக்கா பஞ்ச் டைலாக்லாம் வேற பேசிகிட்டு இருக்கு. எங்கள் ரத்தத்துலேயே அது கிடையாது அப்படின்னு. எங்கே போகிறது இவங்களாம்? இதில் வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்றாங்க. எந்த டிவியில் பார்த்தாங்கன்னு தான் நமக்கு புரியல. இன்ஸ்டாகிராமையே இவங்க டிவியில் தான் பார்ப்பாங்க போல இருக்குது. அந்த கேட்டகரியான்னு புரியல. இந்த ரீல்லாம் பார்த்துட்டு
ஏன்னா எப்படி அப்படிலாம் யோசிக்க முடியும். இதில் வேற அக்கா வந்து எண்டில் இதோடைய கண்டினியூஷன் வீடியோவா நான் அடுத்த வீடியோ வர்றேன் அப்படின்றாங்க. நல்ல வேலை நான் அதை பார்க்கல, பார்க்கவும் போகிறதில்ல. அந்த அளவுக்கு மன தைரியம் நமக்கு இல்லை இப்போ. ஸோ அதனால திருச்சி வந்துட்டோம், மறந்துட்டோம் அக்கா பேசின இந்த விஷயத்துலேயே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தது. நான் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் அரைகுறையாக தான் புரியும் அப்படிங்கிறதுனால புரிஞ்சிருச்சு. ஏதோ டிவிக்கு ஆட்சி, அண்ணன் ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காரு வந்தவர். இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கே ஆள்னாலும் அவர் வந்து ஏதோ கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி இருந்தது. எனக்கு பாதி புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, மீதி புரியலன்னு பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னொடனே நானே கேட்டேன்னே அவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் சொல்லுங்களேன், புரியல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நபர் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கஞ்சா விற்கிற பெண்கள்லாம் இருந்தாங்க. விஜய் சார் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாரு, நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வந்துடுங்க, உங்களை எல்லாருக்கும் நான் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா உங்களை அவ்வளோதான், சும்மா விட மாட்டேன்னு சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் சரண்டர் ஆகிட்டாங்க, கஞ்சா விற்கிறவங்களாம் போய் சரண்டர் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அவர் பேசிகிட்டு இருக்காருங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சோன்னா இவரும் வந்து கேட்டார், அதெல்லாம் எங்கேப்பா வந்துச்சு, எந்த நியூஸ்லப்பா வந்துச்சு, நாங்கள்லாம் பார்க்கலையே எங்கே அப்படின்னு இருக்கு. இல்லைங்க, என் கூட பஸ்ஸில் ஒருத்தர் வந்தாரா, அவர் சொல்லிட்டு வந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறார். இந்த ஆரண்ய காண்ட படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மாட்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்தானா, நீ அதை பார்த்ததா சொன்னானா, நீ பார்த்தியாடான்னு கேட்டால் இல்லை, அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து பார்த்ததா சொன்னாரா, அதை இவன் வந்து நம்புறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டைலாக் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. நம்மலாம் வந்து ரீல்ஸ் மூலிமா எப்படி ரீல்ஸை வச்சே பிடிச்சிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரட்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜென்சி அப்படின்லாம் சொல்லிட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு இதில் டவுட் வருது, ஏங்க நீங்கள்லாம் வெறும் ரீல்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க ஆட்களே ஏத்துறா ஒரு வண்டிலையும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை கொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரில் ஒரு 10 பேராக ஒரு வண்டியில் ஏற்றி இதுவே வேலையாக இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா போகிற போக்கில் அவர் ரீல்ஸில் பார்த்தாரா இல்லை அதே வேலையாக பார்த்துட்டு இருக்காரான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் சொன்னாரா, அதை நம்பி கான்ஃபிடண்ட்டாக இவர் பார்க்குற எல்லார்ட்டையும் பரப்பிட்டு இருக்காரு பாருங்க. ஆட்சியில் வந்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை 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 நியூஸ். இந்த பக்கம் அந்த ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது சரி இதை பேச வேணாம், இதை நேரத்தை பேச நினச்சேன். ஆனால் இங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் வரை பார்த்தீங்கன்னா இது ரீச் ஆகுது. அங்கேயும் 10 பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எத்தனை எத்தனை வந்துகிட்டே இருக்கு. இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, எங்கே வாழ்கிறாங்க? இவங்கெல்லாம் வந்து மூளை செலவை செய்யப்பட்டவங்க சொல்லிட்டு சும்மா கடந்து போக முடியாது. மொத்தமாகவே நீங்கள் செலவு பண்ணாலும் இவங்களை வந்து மீட்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்கல்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணனை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு. 10 வருஷம் இல்லை, இவங்கெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் இன்னும் 100 வருஷம் கெத்தாக இருக்கலாம். அண்ணன் ஆட்சி தான், அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சொல்கிறது இல்லை.